So hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 9th டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவாசாகரா ரெஃபரல் சென்டர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொச்சி. இந்தியாவுடைய டீப் சி ஃபானாக்கான நேஷனல் ரெபாசிட்டரியா இப்போ ரீசெண்டா இந்த பவாசாகரா ரெஃபரல் சென்டரை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்மந்திரி மாவந்தியன் சட்கர் யோஜனாவை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்சாப். விமனுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய விமன் சென்ட்ரிக் ஸ்கீம் தான் இந்த முக்மந்திரி மாவந்தியன் சட்கர் யோஜனா. நெக்ஸ்ட் அனுவதனி ஏஐ பிளாட்ஃபார்மை எந்த இன்ஸ்டிடியூட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு தான் இந்த ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அமராவதி குவாண்டம் வேலி இனிஷியேட்டிவ் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்முடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வீர் சஹாரா. நெக்ஸ்ட் 2026 9 ஹிமாலயன் ஸ்டேட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரைட் ஆஃப் ஹில் ஸ்கீம். ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் ஆப்ரேட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மால்வன் அப்படின்ற ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை எந்த ஷிப்யார்ட் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். நெக்ஸ்ட் ஜுவைனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்டுக்கான நோடல் அத்தாரிட்டியா எந்த மினிஸ்ட்ரி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இதுக்கான நோடல் அத்தாரிட்டியா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் வீவர்ஸ், அதாவது கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ற ஸ்கீமை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். வீவர்ஸ் அதாவது நெசவாளர்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலீஃபை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 எந்த ஆக்டுக்கு கீழே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 எந்த சட்டத்தின் கீழே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986க்கு கீழே தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 ரீப்ளேஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2026 ஓட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் எக்கானமி, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரெண்டையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2026க்கு கீழே வேஸ்ட் அதோட சோர்ஸ்ல இருந்தே 4 வழிகள்ல செக்ரிகேட் பண்றதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், சானிட்டரி வேஸ்ட், ஸ்பெஷல் கேர் வேஸ்ட், இந்த மாதிரி வேஸ்ட் அதோட சோர்ஸ்ல இருந்தே 4 வழிகளை செக்ரிகேட் பண்றதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இப்போ புதுசா டிஜிட்டல் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் லைஃப் சைக்கிளை ட்ராக் பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த நியூ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பிரிக்ஸ் ஃபார் பாசிவ் கூலிங் இன் பில்டிங்ஸை எந்த இன்ஸ்டியூட் டெவலப் பண்ணியிருக்காங்க, அதாவது கட்டிடங்களில் செயலற்ற குளிரூட்டிக்கான ஆற்றல் திறன்மிக்க செங்கற்களை எந்த இன்ஸ்டியூட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐடி கவுஹாத்தி. ரூம்ஸ்ல இன்டோர் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த பிரிக்ஸ் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. பிசிஎம் அதாவது ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பிரிக்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பகல்ல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்ஸை அப்சர்வ் பண்ணி அதை சாலிடிஃபை பண்ணி அதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட் டைம்ல அதை கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனால ரூம் டெம்பரேச்சர் எப்பயுமே பிளசன்டபிளா மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் சென்டர் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் எந்த யூனிவர்சிட்டியில் இனாகரேட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது தென்கிழக்கு ஆசிய ஆய்வுகளுக்கான மையம் எந்த யூனிவர்சிட்டியில் இனாகரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நலந்தா யூனிவர்சிட்டி. சவுத் ஈஸ்ட் ஏஷியால இந்தியாவுடைய என்கேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு கீழே கிளைமேட், மெரிடைம் ஸ்டடீஸ், ட்ரேட், பப்ளிக் ஹெல்த், மைக்ரேஷன், டிஜிட்டல் கோஆபரேஷன், இந்த மாதிரியான இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ROSCTL, அதாவது ரிபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் லிவி ஸ்கீம் எந்த செக்டரோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெக்ஸ்டைல். இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் இந்த ROSCTL ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்ல இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டோடைய காம்படிட்டிவ்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் E20 ஃபியூயல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20% எத்தனால் பிளஸ் 80% பெட்ரோல். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லையும் இந்த E20 ஃபியூயல் சப்ளையை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை மேண்டேட்டரியா சப்ளை பண்ணணும்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த E20 ஃபியூயல்ல இருக்கக்கூடிய 20% ஆஃப் த எத்தனால் வந்து என்விரான்மெண்டலி சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய ரினிவல் கிராப்ஸ், அதாவது சுகர் கேன், மெய்ஸ், இந்த மாதிரியான ரினிவல் கிராப்ஸ்ல இருந்து தான் இந்த 20% ஆஃப் த எத்தனால் டிரைவ் பண்ணப்படுது. ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி கிளீனர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ஃபியூயல் யூசேஜை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்
அந்தரிக்ஷ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் எந்த ஆர்கனைசேஷனால ரெகுலேட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய அந்தரிக்ஷ் வெஞ்சர் கேபிட்டல் வந்து 2027 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்தியாவுடைய பிரைவேட் ஸ்பேஸ் செக்டரை பூஸ்ட் பண்றதுக்காகவும் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான கேபிட்டலை ப்ரொவைட் பண்றதுக்காகவும் டெக்னாலஜிஸ்க்கான கமர்ஷியலைசேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் தான் இதுக்கான கீ இன்வெஸ்டரா இருக்க போறாங்க. நெக்ஸ்ட், யுவிகா ப்ரோக்ராம் எந்த ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐஎஸ்ஆர்ஓ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஐஎஸ்ஆர்ஓவால் லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவ விக்யானி காரியக்ரம். ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் சயின்ஸ், ஸ்பேஸ் அப்ளிகேஷன் இது பத்தின ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஸ்டெம் ஒரு கரியரா, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கரியரா சூஸ் பண்றதுக்கான அவேர்னஸ் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனால 2025க்கான அவுட்ஸ்டாண்டிங் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அபய் சிங். நெக்ஸ்ட், ஐசிபி மொபைல் ஆப்பை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோஸ்டாரிக்கா. அக்ராஸ் கோஸ்டாரிக்கா வெனமஸ் ஸ்னேக்ஸ், அதாவது விஷமுள்ள பாம்புகளை கண்டறியறதுக்காகவும் அது பற்றின பப்ளிக் அவேர்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மொபைல் ஆப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மள பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான கைடன்ஸும் இமீடியட்டான மெடிக்கல் ரெஸ்பான்ஸை நம்ம அசஸ் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கக்கூடிய ஜாகிரபிக் லொகேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மொபைல் ஆப் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் பிளாட்ஃபார்ம்ல ஆக்சசபிளா இருக்கு. நெக்ஸ்ட், கஷ்பதி வித்யா யோஜனாவை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி. பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கான கல்விக்காக அவங்க பிறந்ததுல இருந்து அவங்களோட கிராஜுவேஷன் வரைக்கும் 1,20,000 வழங்கக்கூடிய பினான்சியல் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் தான் இந்த கஷ்பதி வித்யா யோஜனா. கேர்ள்ஸுடைய எஜுகேஷனை சப்போர்ட் பண்றதுக்காகவும் ஏர்லி மேரேஜை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் டெல்லி கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரட் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.